170 தொகுதிகளில் திமுக போட்டி. காங்கிரசுக்கு வெறும் 18 தான். கரார் காட்டும் ஸ்டாலின். மேலும் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். எடப்பாடி சற்று முன் ஆவேசம். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சிருக்கான். மீதம் இருக்கிற 64 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவும் முடிவு செய்துள்ளதா சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் சேர்க்க ஸ்டாலின் ஆலோசனை நடத்திட்டு வராராம். இதற்காக விசிக தலைவரும் நாடாளுமன்ற எம்பியுமான தொல் திருமாவளவனிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி என்பது கடுமையாக தான் இருக்க போகிறது. ஏனென்றால் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவும். திமுக ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அதிமுக கூட்டணி கடுமையாக போராடி வருகிறது. இதற்காக என்னென்ன வித்தைகள் வியூகங்கள் இறக்க முடியுமோ அதெல்லாம் ஆலோசனை செய்து வைத்துள்ளதாம். தேர்தல் பணிகளுக்காக 8 மண்டலங்கள் விரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கோவைக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த அண்மையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டு எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் என்பதை பொறுத்து வரும் சட்டசபை தேர்தலில் தொகுதி எண்ணிக்கையை ஒதுக்கலாம் என மூத்த நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்களாம். இதனையடுத்து நீண்ட ஆலோசனைக்கு பிறகு 170 தொகுதிகளில் போட்டியிடலாம் என திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கான். தமிழக சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மைக்கு 117 அல்லது 118 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது தேவை. அந்த வகையில் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கவும் வெற்றி பெற திமுக முடிவு செஞ்சிருக்கான். மீதம் இருக்கிற 64 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கவும் திமுக முடிவு செஞ்சிருக்கான். கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இந்த முறை 40 தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் அந்த 25 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ளது. இதனால் இந்த முறை 40 தொகுதிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாம். கடந்த முறை 18 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றதால் இந்த முறை 18 முதல் 20 தொகுதிகள் வரை வழங்க திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கான். மேலும் காங்கிரஸ் கட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுசாமி உள்ளிட்டோரின் பேச்சுகளால் ஸ்டாலின் கோபத்தில் உள்ளதா சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்த பல்வேறு மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் 40 தொகுதிகளை கேட்டு பிடிவாதம் பிடிப்பதில் 18 அல்லது 20 தொகுதிகளை கொடுப்போம், திருப்திப்பட்டால் வைத்துக் கொள்வோம், இல்லாவிட்டால் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி கொள்ளட்டும் என்ற முடிவுக்கு திமுக வந்துவிட்டதாம். அதே நேரம் கூட்டணியை மேலும் வலுப்படுத்த ராமதாஸ் தலைமையிலான பாமகவை கொண்டு வர ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காராம். இதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருதான். ராமதாசனுக்கு 7 இடங்களை ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கான். ஒருவேளை பாமக கூட்டணிக்கு வருவதால் விடுதலை சிறுத்தைகள் ஏதேனும் ஆட்சேபம் தெரிவிக்கும் என்பதால் திருமாவளவனை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஸ்டாலின் இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. போட்டி கடுமையாக இருப்பதால் பாமகவை கூட்டணிக்குள் இழுக்க சற்று பொறுத்து கொள்ளும்படி விசிகாவுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்டாலின் சொல்லியும் திருமா சமாதானம் ஆவாரா என்பது கேள்வியாக உள்ளது. அவர் ஒரு கொள்கையை வகுத்துவிட்டார் என்றால் அதை எந்த காரணத்திற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். கூட்டணி கட்சிகளில் திருமாவளவன் மீது ஸ்டாலினுக்கு அதிக மரியாதை இருக்கிறது. அதேபோல திருமாவளவனுக்கும் தான். எனவே ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணிக்கு வந்தால் விசிக என்ன செய்யும் என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுக கூட்டணியில் அதிமுக 160 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 74 இடங்களை ஒதுக்கும் என்றும் தெரிகிறது. அதில் பாஜகவுக்கு 23 இடங்களும் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு 23 இடங்களும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. இவர்களுக்கு 46 இடங்கள் போக மீதமுள்ள இடங்கள் தமாக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்ததிலிருந்தே சிதைந்த நிலையில் தான் இருக்கான். இந்த கூட்டணியில் அதிமுக பாஜகவோடு தன்னை இணைத்து கொள்ள மறுக்கிறது. ஆட்சி அமைத்தா கூட பாஜகவை ஆட்சியில் உள்ளடக்க மாட்டேன் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கூறியது பாஜகவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி தொடர்ந்து கூறி வருகிறார். பாஜகவுக்கு 20% வாக்கு வங்கி இருந்தும் கூட எடப்பாடி அவர்களை மதிக்கவில்லை.
காங்கிரஸுக்கு திமுகவில் கிடைக்கும் மதிப்பு கூட பாஜகவுக்கு அதிமுகவில் கிடைக்கல. கூட்டணி தான் சரியில்லை என்றா உட்கட்சியிலும் நிலைமை சரியில்லை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தனிமட்ட தலைமை பணியால் அவரது கட்சியில் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல தலைவர்கள் விலகி வராங்க. செங்கோட்டையன் விலகியது எல்லாம் அந்த கட்சிக்கு மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இது அதிமுகவின் உட்கட்சி கட்டமைப்பு பாதித்து கட்சி பலவீனமடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதை பற்றின ரிப்போர்ட் தொடர்ந்து பாஜகவின் டெல்லி தலைமையகத்திற்கு நிலவரம் முழுமையாக சென்றடைகிறதா என்கின்ற கவலையும் தற்போது எழுந்திருக்கு. மேலும் திருத்தணியில் வடமாநில இளைஞரை கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்கள் கொடூரமாக வெட்டியது தமிழகத்தில் பெரும் பதபதப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் பள்ளி சிறுவர்கள் கையில் கூட போதைப்பொருள் எளிதில் கிடைப்பதாகவும் அதிமுக, பாஜக, தாவேகா, பாமக உட்பட்ட எல்லா கட்சிகளும் குற்றம் சாட்டியிருக்கு. இந்த நிலையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி என்று முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சராமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த செய்தி மனவேதனையை அளிக்கு. அதே போல் திருப்பூர் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியோடு நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிக்குது. போதைப் பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாகி இருப்பதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் பொம்மை முதல்வர்? அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார் என்ற உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா? மேலும் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என்று வெட்கமின்றி மராத்தான் அமைச்சர் சொல்கிறார். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்ட ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள்? நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத அமைச்சர் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டியதுதானே என சொல்லியிருக்கிறார்.